அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த சித்ரா பௌர்ணமி. இந்த அற்புதமான நாளில் இன்று வந்திருக்கக்கூடிய நமக்கு சூக்ஷ்மமான சோடசக்கலை நேரம்ங்க. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நினச்சதை சாதிக்கிறதுக்கு நமக்கு இறைவனே கொடுத்த அற்புதமான ஒரு நேரம் தான் சோடசக்கலை நேரம். எல்லா பௌர்ணமியிலையும் அமாவாசையிலையும் இந்த சோடசக்கலை நேரம் வரும். ஆனால் சித்ரா பௌர்ணமி நேரத்தில் வரக்கூடிய இந்த விசேஷமான நேரத்தை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் இறை சக்திக்கிட்டையும் உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன சாதிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக உடனுக்குடனே நடக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படிப்பட்ட முக்கியமான நேரம் பற்றின அற்புதமான ஒரு பதிவு தாங்க இது. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மனசில் என்ன வேண்டுதல்கள் வச்சாலுமே அதை ஒரு நேரமானது நமக்கு அதை நிறைவேற்றி கொடுக்குது, ஒரு சூக்ஷ்மம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதை ட்ரை பண்ணுவோமா இல்லையாங்க. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு நேரம் தான். உங்களுக்கு வாழ்க்கையில் என்னெல்லாம் தேவையோ, என்ன விருப்பமோ, என்ன ஆசைகளோ அதை முக்கியமான இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் இறை சக்திக்கிட்டையும் பிரபஞ்சத்துக்கிட்டையும் கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக நமக்கு நடத்தி தரக்கூடிய நேரம் தான் சோடசக்கலை நேரம். இந்த நேரமானது அகத்திய மாமுனிவருடைய பாடல் மூலம் இந்த உலகுக்கு கூறப்பட்டது அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படி இந்த நேரத்தில் நம்ம எப்படி சாதிச்சுக்கலாம், நம்ம எப்படி எந்த முறையில் கேட்கணும் அப்படின்னா, இந்த சோடசக்கலை நேரம்ங்கிறது ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக நமக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வளர்பிறையில் பிரதமையிலிருந்து பௌர்ணமி வரக்கூடிய 15 திதிகளும், தேய்பிரையில் பிரதமை முதல் அமாவாசை வரக்கூடிய 15 திதிகளும் இருக்குது. ஆனால் திதினா நமக்கு கலைன்னு அர்த்தம். ஆனால் இந்த 15 திதிகள் இல்லாமல் 16வதாக உள்ள ஒரு கலை தான் சோடசக்கலை. இந்த ஒரு நேரத்தில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவங்க 3 பேரும் ஒன்று சேர்ந்த அம்சம்தான் திருமூர்த்தி. சோடசக்கலையினை இவர் திருமூர்த்தி தான் 5 வினாடிகள், அதாவது நம்ம சொல்லப்பட்டுள்ள மொத்தம் 2 மணி நேரம் கணக்கு இருக்குது சோடசக்கலை நேரம். இதில் வரக்கூடிய வெறும் 5 நொடிகள், இந்த 5 நொடிகள் அதாவது 5 சொடக்கு போடுற நேரம். இந்த நேரம் தான் திருமூர்த்தியுடைய அருள் இந்த உலகம் ஃபுல்லாக பரவியிருக்கும். ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபுல்லாகவே இந்த ஒரு 5 செகண்ட்ஸ் நமக்கு சோடசக்கலை நேரமாக நமக்கு அனுஷ்டிக்கப்படுது. இதை பல சித்தர்களுக்கும் முனிவர்களுக்கும் இந்த நேரம் அவங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் அவங்களால என்னெல்லாம் விரும்பினாங்களோ, அவங்க என்ன நினச்சாங்களோ அது எல்லாமே சாதிக்க முடிஞ்சது. அப்படி இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய நமக்கு இந்த பௌர்ணமி நாள் நமக்கு எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, இன்று ராத்திரி 10:44 மணி வரைக்கும் பௌர்ணமி திதி இருக்குது. அப்போ எப்பயுமே பௌர்ணமி முடிகிறப்ப முன்னாடி 1 மணி நேரம், அதற்கு அப்புறம் 1 மணி நேரம். சோடசக்கலை நேரமானது ராத்திரி 9:44 மணிலேருந்து 11:44 மணி வரைக்கும் இருக்குது. நம்முடைய சேனலே நம்ம நிறைய பதிவுகள், இந்த தண்ணீர் பரிகாரம் கூட சொல்லியிருக்கோம், இல்லை ராத்திரி நம்ம போய் நம்ம மாடியில் நிலாச்சோறு சாப்பிடுகின்ற அந்த ஒரு பதிவு கூட கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம இது மாதிரியான விஷயங்கள் நம்ம ராத்திரியில் இது மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி பரிகாரங்களாம் இந்த நேரத்தில் 9:44 11:44 மணி வரைக்கும் இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கைக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ, எந்த விஷயங்கள் நீங்கள் நினச்சி கேட்குறீங்களோ, அதாவது நம்ம பாசிட்டிவாக இந்த 2 மணி நேரத்தில் நீங்கள் எதை நினச்சாலும் அப்படியே நடந்துடும். நெகட்டிவாக நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் மனசுக்குள்ள, அதுவும் அப்படியே நடந்துடும். அதனால தான் இந்த 2 மணி நேரம் நிறைய பேர் உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் தியானம் மாதிரி பண்ணலாம், யோகா மெடிடேஷன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி நீங்கள் பண்ணலாம். அப்படி பண்ண முடியாதவங்க 2 மணி நேரம் ஆத்மார்த்தமாக மனசுக்குள்ளே உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன வேணுமோ, எந்த விஷயங்கள் நடக்கணுமோ அந்த விஷயத்தை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட திருமூர்த்திக்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்களேன். அந்த ஒரு 5 செகண்ட் நமக்கு நேரம் நல்லா இருக்குது, நமக்கு வாழ்க்கையில் நமக்கு எல்லாமே இது நமக்கு கிடைக்கணும்னு விதி இருந்தால் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஏன்னா நம்முடைய விடாமுயற்சி மட்டும்தான் இதற்கு முழு முதல் காரணமே. அந்த ரொம்ப நம்முடைய வில் பவரால் இந்த 2 மணி நேரத்தில் ஃபுல் கண்ட்ரோலாக இந்த ஒரே ஒரு விஷயம், அதாவது ஒரே ஒரு ஆசைகள் மட்டும்தான் நீங்கள் கேட்கணும். ஒரு ஆசை உங்களுக்கு இது நடக்கணும்ப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த விஷயத்தை மட்டும் இப்படி வரக்கூடிய சோடசக்கலை நேரத்தில் நீங்கள் கேட்டு பாருங்கள். ஒவ்வொரு மாதமும் அமாவாசையிலையுமே பௌர்ணமிலையும் நமக்கு இது மாதிரி சோடசக்கலை நேரம் வரும். அப்போ எல்லாம் இதே மாதிரி அந்த ஒரே ஆசைகள் மட்டும் நீங்கள் கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக
ஒரு 2-3 சோடசக்கலை நேரம் நம்ம அந்த ஒரு வேண்டுதல் வைப்போம் பார்த்திங்களா, அதற்குள்ளாகவே நம்முடைய கனவுகள், நம்ம வேண்டுதல்கள் கண்டிப்பாக பலிக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குங்க. அதனால் நிச்சயமாக மனமுருகி இந்த வந்திருக்கக்கூடிய சித்ரா பௌர்ணமி நாளோட சோடசக்கலை நேரத்தில் உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன வேணுமோ கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக நடக்கும். இதில் ஒரு சூக்ஷ்மமான ஒரு விஷயம் இருக்குது. அதாவது இன்றைக்கி உள்ள அந்த பௌர்ணமி வந்து ராத்திரி 10:44 முடியும்னு சொல்லியிருக்கோம். இதில் இடைப்பட்ட 10 மணிலேருந்து 10:44 மணி வரைக்கும் உள்ள அந்த 44 நிமிடங்கள் நமக்கு குரு ஹோரையில் அமைஞ்சிருக்கு. எப்பயுமே பௌர்ணமியில் இப்படி குரு ஹோரையில் நம்முடைய வழிபாடுகள் நம்ம என்ன வைக்கிறோமோ, அதாவது குறிப்பாக பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நல்லா ஏதாவது வேண்டுதல்கள் நீங்கள் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், குடும்பத்தில் செல்வ வளங்கள் பெருகணும், கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு குரு பகவானை வேண்டி நீங்கள் எந்த வேண்டுதல்கள் வச்சாலுமே நிச்சயம் பழிக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறவங்க பூஜையில் நம்ம ஏற்கனவே ஒரு விளக்கு ஏற்றிருப்போம். அங்கே நீங்கள் ஆத்மார்த்தமாக குலதெய்வத்தை மட்டும் வேண்டி ஒரே ஒரு தீபம் ஏற்றிட்டு வெத்தலைப்பாக்கு, ஒரு வாழைப்பழம், நமக்கு வந்து ஒரு 11 ரூபாய் ஒரு தட்சிணை, அது மாதிரி வச்சு மனசுருக நீங்கள் வந்து இந்த 10 மணிலேருந்து 10:44 மணி வரைக்கும் உள்ள அந்த 44 நிமிஷத்தில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ, எந்த விஷயங்கள் வேணுமோ, அதில் ஒரே ஒரு விஷயங்கள், ஒரு பிரச்சனைகள், வேண்டுதல்கள், அதை மட்டும் வச்சு நீங்கள் வழிபாட்டு முறை பண்ணலாம். ஏன்னா நமக்கு சோடசக்கலை நேரம் வந்திருக்கு, இந்த குருஹோரையும் வந்திருக்கு. அதனால் நிச்சயமாக நல்ல ஒரு அற்புதமான சித்ரா பௌர்ணமி நமக்கு இது மாதிரி ஒரு நேரம், ஹோரை இப்படி அமைஞ்சிருக்கதே வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு பாக்கியம்தான். ஏன்னா நமக்கு வந்து இப்படிலாம் வந்து நமக்கு எல்லாம் அமையவே அமையாது. அப்படி நமக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தை கண்டிப்பாக எக்காரணம் கொண்டும் நீங்கள் தவறவே விடக்கூடாது. இந்த சோடசக்கலை நேரத்தோட இந்த 2 மணி நேரம் உங்களுடைய வேண்டுதல்கள் மனமுருக நீங்கள் வந்து வேண்டி கேட்டு பாருங்கள். வாழ்க்கையில் மாறாததுங்கிறது எதுவுமே கிடையாதுங்கிறதுக்கு இந்த சோடசக்கலை நேரம் தாங்க நிச்சயமாக ஒரு உதாரணம். ஏன்னா நமக்கு தலைவிதியே எழுதியிருந்தால் கூட அந்த விதியை மாற்றக்கூடிய சக்தி இந்த பிரபஞ்சத்துக்கும் நம்முடைய இந்த சோடசக்கலை நேரத்துக்கும் இருக்குது. அதனால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் என்ன வேணுமோ கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக பிரபஞ்சமும் இறைசக்தியும் உங்களுக்கு எல்லாமே நடத்தி கொடுக்குங்க. உங்களுக்கு ஸ்லோகங்கள், மந்திரங்கள்லாம் தெரியுதுன்னா தாராளமாக இந்த 2 மணி நேரம் சோடசக்கலை நேரத்தில் அப்படி நீங்கள் வந்து கண்டினியூஸாக நம்ம சேன் பண்ணுவோம் பார்த்திங்களா, ஓம் நம சிவாய சொல்லலாம். இல்லாட்டி முருகன் பிடிக்கினா ஓம் சண்முகாய் நமகன்னு சொல்லலாம். அப்படி என்ன உங்களுக்கு மந்திரம் தெரியுதோ, மந்திரங்கள் பிடிக்குதோ அந்த வழிபாடு நீங்கள் அப்படி பண்ணலாம். இல்லாட்டி வேண்டுதலை மட்டும் மனசில் நினச்சிட்டு நெகட்டிவாக எதிர்மறையாக எதுவுமே நினைக்காம, ஏன்னா எதிர்மறையாக நினைக்கிற அந்த ஒரு விஷயங்கள் கூட நமக்கு அப்படியே நடந்துடும். நடக்குமா நடக்காதான்னு கூட நீங்கள் நினைக்கக்கூடாது. நடக்கும், உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரபஞ்சத்துக்கிட்டையும் நமக்கு திருமூர்த்திக்கிட்டையும் சோடசக்கலை நேரத்தில் நீங்கள் கேட்டு பாருங்கள். நிச்சயம் உங்கள் வேண்டுதல்கள் உடனுக்குடனே பழிக்கக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு நேரங்க. அதனால் இந்த ஒரு நாள், இந்த ஒரு நேரத்தை எப்பயுமே நீங்கள் தவறவே விடக்கூடாது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.